நம்ம பசங்க ரூம் மேட்ச் கூப்பிடுறாங்களே நானும் போய் ஒன் டாப்புகளுக்கு தான் சும்மா ட்ரை பண்ணிட்டு இருந்தப்போ ஆப்போனன்ட்ல உள்ளவங்க யாருன்னே தெரியல. ஒவ்வொரு ரவுண்டும் வெறி கொண்டு கொடியை குத்துனாங்க. அப்பதான் நம்ம டீம் ஈகிள் அவங்க திமிரு பிடிச்சவங்க ப்ரோ, இப்படித்தான் ஒவ்வொரு மேட்சும் அடிச்சிட்டு எமௌண்ட் போடுவாங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்குன்னு இங்கெல்லாம் வந்து எமௌண்ட் போடக்கூடாதுன்னு அடுத்த ரவுண்ட்ல இருந்து கிளம்புனா நேருக்கு நேரு பாக்குறவனுக்குலாம் டக்கு டக்குன்னு அடிய போட்டு அங்கிருந்த மொத்த பேருக்கும் சொட்டை கிட்ட எல்லாம் பறக்க விட்டாச்சு. அடுத்த ரவுண்டு பார்த்தா தான் ஒத்தாளா இருக்கேன் அப்படிங்கிற பயம் கூட இல்லாம நம்ம ஈகிள் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு எனிமியுமே அவன் ஸ்டைல்ல முடிச்சு விட்டுருவான். அதுக்கப்புறம் என் டர்ன் வரும் பொழுது விட்டுறக்கூடாதான்னு தனியால எவ்வளவோ ட்ரை பண்ணுவேன். திடீர்னு குளோவால் போடுற கேப்ல உள்ள வந்து என்ன அடிச்சு மறுபடியும் கொடியை குத்துவாங்க. இதுக்கப்புறம் இவங்க ஒரு ரவுண்டு கூட ஜெயிக்க கூடாதுன்னு நினைச்சுனாங்க. கரெக்டா பிளான் பண்ணி ஒவ்வொரு பீஸையும் தூக்கவும் கடைசி பீஸ் பாத்தீங்கன்னா சுத்தி போட்டு மெடிக்கெட் போட்டுட்டு இருக்கோம். அப்படி எல்லாம் மெடிக்கெட் போடக்கூடாதுன்னு நம்ம விக்கி மேலே ஏறி அவனுக்கு மண்டையில ஒரு கொட்டு. அடுத்த ரவுண்டு பாத்தீங்கன்னா 2v2 சிச்சுவேஷன். அவங்கள நான் முடிச்சு காட்டுற வாத்தியாரே அப்படின்னு நம்ம டீம்கிட்ட சக்தி